ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய டாபிக் தான். ஸோ என்ன டாபிக் அப்படின்னா, குரூப் 4 சிலபஸ்ல யூனிட் 3ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை அப்படின்னு 4 கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை இந்த 4லயும் பாத்தீங்க அப்படின்னா செயற்பாட்டு வினை கண்டுபிடிச்சிடலாம், பிறவினை கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த தன்வினையும் செய்வினையும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி நம்ம வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா? அதை வச்சு நம்ம எப்படி வந்து அது எது வந்து செய்வினை, எது வந்து தன்வினை அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத ஈஸியா நான் இதுல சொல்லித்தரேன். சோ இந்த ஒரு வீடியோ நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துட்டீங்க அப்படின்னா போதும். இதுக்கப்புறம் நீங்க இதுக்காக தனியா எங்கேயும் போய் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது புரிஞ்சதுன்னா எக்ஸாம்ல எந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலுமே நீங்க அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா வேற ஏதாவது இடத்துல நீங்க கொஸ்டின் பார்த்தாலுமே நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எது வந்து செய்வினை, எது வந்து தன்வினை, எது வந்து பிறவினை, எது வந்து செயற்பாட்டு வினை அப்படிங்கறத நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நான் ஒவ்வொன்னா சொல்றேன், தெளிவா கவனிங்க. இப்ப ஃபர்ஸ்ட் செய்வினை பார்க்கலாம். ஓகேவா? சோ செய்வினை அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு நார்மலா ஒரு தொடர் எப்படி வரும் அப்படின்னு தெரியும் இல்லையா? சோ சொற்கள் தொடர்ந்து வருவது தொடர். ஓகேங்களா? ஆனா நார்மலா எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு எழுவாய், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா செயற்படு பொருள், அதுக்கப்புறம் பயனிலை. ஓகேங்களா? இதெல்லாம் தொடர் நிலையில நீங்க படிச்சிருப்பீங்க. இலக்கண பகுதி தொடர் நிலையில படிச்சிருப்பீங்க. எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை இந்த 3 வந்திருக்கும். ஒரு சில இடத்துல இந்த செயற்படு பொருள் வராம கூட இருக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை நம்ம தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா செய்வினையை பொறுத்த வரைக்கும் செயற்படு பொருள் கண்டிப்பா வரும். ஓகேவா? சோ செயற்படு பொருள் கண்டிப்பா வரும். இது கூட இந்த செயற்படு பொருள் இருக்கு இல்லையா, இது கூட இது இருக்கு இல்லையா, ஒரே நிமிஷம், வேற்றுமை உருபு. ஓகேவா? சோ வேற்றுமை உருபு உங்களுக்கு சேர்ந்து வரும். அந்த மாதிரி சேர்ந்து வந்ததுனாலோ இல்ல சேராம வந்ததுனாலோ அதை வந்து நம்ம செய்வினை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ அது வந்து எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை இந்த மாதிரி 3ஆ வரும். செகண்ட் செயற்படு பொருள் கூட வேற்றுமை உருபு சேர்ந்தும் வரலாம், சேராமையும் வரலாம். இப்ப ராமன் பாடம் கற்பித்தான் அப்படின்னு சாரி, ராமன் பாடம் கற்றான் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். ராமன் பாடம் கற்றான் இப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல ராமன் அப்படிங்கிறது எழுவாய். ஓகேவா? இதுல பாடம் அப்படிங்கிறது செயற்படு பொருள், கற்றான் அப்படிங்கிறது பயனிலை. இந்த இடத்துல பாடத்தை அப்படின்னு அப்படிங்கிற வேற்றுமை உருப சேர்ந்தும் எழுதலாம். ராமன் பாடத்தை கற்றான் அப்படின்னும் எழுதலாம். சோ இந்த மாதிரி எழுதினாலுமே அது வந்து செய்வினையெல்லாம் குறிக்கும். ஓகேவா? புரியுதுங்களா? சோ எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை இந்த 3 கண்டிப்பா வரும் அந்த வாக்கியத்துல. செயற்படு பொருள் கூட உங்களுக்கு வந்து வேற்றுமை உருபு சேர்ந்தும் வரலாம், சேராமையும் வரலாம். ஓகேங்களா? சோ வெளிப்பட்டும் வரலாம், மறைஞ்சும் வரலாம். இந்த மாதிரி வர்றது செய்வினை. இது 2வது பாயிண்ட். அடுத்து 3rd பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, செய்வினை அப்படிங்கிறது தனக்காகவோ, இங்க எழுவாய் இருக்கு இல்லையா, இந்த எழுவாய் தனக்காகவோ இல்லைன்னா பிறருக்காகவோ, ஓகேவா, செய்யற வினைதான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செய்வினை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்க செய்யற வினையோட பயன் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்காகவும் இருக்கலாம், இல்லைன்னா பிறருக்காகவும் இருக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம செய்வினை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா, மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். சோ மாணவர்கள் அப்படிங்கிறது எழுவாய், வகுப்பை அப்படிங்கிறது செயற்படு பொருள். ஓகேவா? தூய்மை செய்தனர் அப்படிங்கிறது பயனிலை. இந்த இடத்துல மாணவர்கள் அவங்களுக்காக தூய்மை செஞ்சாங்கன்னு வச்சுக்கலாம். சோ மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ண மாட்டாங்க இல்லையா, ஒரு 2 பேர் 3 பேர் பண்றாங்க அப்படின்னா அந்த கிளாஸ்ல இருக்க எல்லாத்துக்காகவும் பொதுவாகவே செய்யறாங்க. அப்ப அது பிறருக்காகவும் செய்யறாங்க. ஓகேவா? சோ தனக்காகவும் செய்யலாம், இல்லைன்னா பிறருக்காகவும் செய்யலாம். அந்த வினையோட பயன் அப்படிங்கிறது இந்த மாதிரிதான் அமையும். ஓகேவா? அந்த எந்த வினை செய்யறாங்களோ, ஒரு எழுவாய் எந்த வினை செய்யறாங்களோ அந்த வினை அவங்களுக்காகவும் இருக்கலாம், அதோட பலன் அவங்களுக்காகவும் இருக்கலாம், இல்லைன்னா மத்தவங்களுக்காகவும் இருக்கலாம். அதை வந்து நம்ம செய்வினை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப நம்ம தன்வினை பார்க்கலாம், ஏன்னா அதுதான் கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம செயற்பாட்டு வினை, பிறவினை போய்க்கலாம். ஓகேவா?
தன்வினை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வரணுங்கிற அவசியம் கிடையாது. எழுவாய் செயப்படு பொருள் பயனிலை, எழுவாய் செயப்படு பொருள், ஓகேவா, அடுத்து பயனிலை, இந்த மாதிரி வந்தாலும் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா எழுவாயும் பயனிலையும் மட்டுமே வரலாம். ஓகேவா, சோ வரலனாலும் ஒண்ணும் இல்லை. சோ ரெண்டுல எப்படி வேணா வரலாம். ஓகேவா, அது போக அந்த எழுவாய் செய்யக்கூடிய செயலோட பலன் அவங்கள மட்டுமே சார். ஓகேவா, தனக்காகவே செய்யும் வினை. அந்த செய்வினையில என்ன பார்த்தோம், தனக்காகவோ பிறருக்காகவோ பார்த்தோம். ஆனா தன்வினையில தனக்காக மட்டுமே செய்யக்கூடிய வினை, அதாவது அவங்க செய்யற அந்த வினையோட பலன் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டுமே தான் கிடைக்கும். ஓகேவா, இப்ப ராமன் பாடம் கற்றான் அப்படிங்கிறதையும் நம்ம தன்வினை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஏன்னா ராமன் பாடம் கற்கறால் என்ன ஆகும், அவங்களுக்கு அந்த பாடம் நல்லா புரியும் இல்லையா. சோ அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க தெளிவா கத்துக்குவாங்க. அப்ப ராமன் பாடம் கற்றான் அப்படிங்கறத நம்ம தன்வினை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அடுத்து மாலா சோறு உண்டாள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு, நான் பின்னாடி ஒவ்வொன்னா சொல்றேன். ஓகேவா, எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். அது எல்லாமே PYQல கேட்ட கேள்விதான், வித் எக்ஸாம்பிளோடய இருக்கு, நான் அதை சொல்றேன். ஓகேவா, இப்போதைக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செய்வினை அப்படின்னா எழுவாய் செயப்படு பொருள் பயனிலை அப்படிங்கிற அந்த ஆர்டர்ல மட்டுமே தான் வரும். தன்வினை அப்படிங்கிறது அப்படியும் வரலாம், இல்லைன்னா எழுவாய் பயனிலை மட்டுமே வரலாம். அடுத்த பாயிண்ட், இந்த இடத்துல உங்களுக்கு செயப்படு பொருள் இருக்கு இல்லையா, வேற்றுமை உறுப்பு ஏற்றும் வரலாம், ஏற்காமலும் வரலாம். அதேதான் இங்கேயும். ஓகேவா, சோ தன்வினைக்கு உங்களுக்கு அந்த வேற்றுமை உறுப்பு இருந்தும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஓகேங்களா, சோ நான் ராமனை திருத்தினேன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா அந்த இடத்துல ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு வருது. அப்ப வேற்றுமை உறுப்பு சேர்ந்தும் வரலாம், சேராமலும் வரலாம், அது பிரச்சனை இல்லை. சோ ரெண்டாவது பாயிண்ட் சேம் தான். மொதல் பாயிண்ட்ல உங்களுக்கு இதுவா இருக்கலாம், அதுவா இருக்கலாம். செகண்ட் பாயிண்ட் ரெண்டுலயுமே சேம் தான். தேர்ட் பாயிண்ட், இதுல தனக்காக மட்டுமே செய்யக்கூடிய வினை, அதுல தனக்காகவோ இல்லைன்னா பிறருக்காகவோ செய்யலாம். ஓகேவா, சோ இது புரிஞ்சதுங்களா. சோ இப்ப அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். பாருங்க, செயற்பாட்டு வினை. அவ்வளவுதான், நான் எக்ஸாம்பிளோட சொல்லும் போது இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும். பிறவினை, அதாவது செயற்பாட்டு வினை. செயற்பாட்டு வினை அப்படின்னா என்ன அப்படின்னா, சோ அடுத்து இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு, நாலாவது பாயிண்ட். ஓகேவா, சோ அதுல அவ்வளவுதான். நாலாவது பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, இந்த கொடுத்திருக்க வாக்கியம் இருக்கு இல்லையா, ராமன் பாடம் கற்றான் அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை என்னால செயற்பாட்டு வினை வாக்கியமா மாத்த முடிஞ்சது அப்படின்னா அதை நான் செய்வினை வாக்கியம் அப்படின்னு நான் சொல்லலாம். ஓகேங்களா, இப்ப ராமன் பாடம் கற்றான் அப்படிங்கிறத செயற்பாட்டு வினை வாக்கியமா எப்படி மாத்தலாம் அப்படின்னா, பாடம் ராமனால் கற்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அது ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இந்த வாக்கியத்தை நான் பாடம் ராமனால் கற்கப்பட்டது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்ப செயற்பாட்டு வினை வாக்கியமா என்னால ஒரு வாக்கியத்தை மாத்த முடிஞ்சதுன்னா அந்த வாக்கியத்தை நான் செய்வினை அப்படின்னு சொல்லலாம். என்னால அந்த மாதிரி மாத்த முடியல அப்படின்னா அதை நான் தன்வினை அப்படின்னு சொல்லலாம். செயற்பாட்டு வினை வாக்கியமா மாத்த முடியாது, அந்த மாதிரி மாத்த முடியலன்னா அதை நான் தன்வினைன்னு சொல்லலாம். ஒரு சில இடத்துல அப்படி இருக்கிறதையும் தன்வினைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதை நான் ஏன் சொல்றாங்க அப்படிங்கிற ரீசனோட நான் சொல்றேன் பின்னாடி. ஓகேவா, அடுத்து செயற்பாட்டு வினை வாக்கியம். செயற்பாட்டு வினை வாக்கியம்னா என்ன அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் எப்படி வரும் அப்படின்னா செயற்படு பொருள் வரும். ஓகேவா, செயற்படு பொருள் இருக்கும், அதுக்கப்புறம் எழுவாய் இருக்கும், அதுக்கப்புறம் பயனிலை இருக்கும். அந்த இடத்துல முன்னாடி பார்த்ததுல எழுவாய் செயற்படு பொருள் பயனிலை வந்துச்சா, இந்த இடத்துல செயற்படு பொருள் முதன்மையாக வந்துரும். சோ செயற்படு பொருளை முதன்மையா வச்சு அந்த வாக்கியம் வந்தது அப்படின்னா அந்த மாதிரி வரக்கூடிய வாக்கியங்கள் செயற்பாட்டு வினை வாக்கியங்கள். இது அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல எழுவாய் இருக்கு இல்லையா, இந்த எழுவாய் கூட ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உருபு சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பயனிலை வருது இல்லையா, இந்த பயனிலை படு இல்லைன்னா பட்டது அப்படிங்கிற மாதிரி முடியும். ஓகேவா, சோ இந்த மாதிரி சேர்ந்து முடியும். ஓகேவா, இதெல்லாமே வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம்.
சோ செயற்பாட்டு வினை வாக்கியம்னா எப்படி இருக்கும்? செயற்படு பொருள், அதுக்கப்புறம் எழுவாய், அதுக்கப்புறம் பயனிலை வரும். செயற்படு பொருள் முன்னாடி வந்துரும். எழுவாய் கூட ஆள் அப்படிங்கிறது சேர்ந்து வரும். அந்த பயனிலை கூட படு இல்லைன்னா பட்டது அப்படிங்கிற அந்த வார்த்தை சேர்ந்து வந்து முடியும். இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம செயற்பாட்டு வினை வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பிறவினை. இந்த இடத்துல எழுவாயே அந்த வினைய செஞ்சா, ஓகேவா, எழுவாயே அந்த வினைய செஞ்சா அது வந்து தன்வினை. ஓகேவா, இந்த இடத்துல எழுவாய் ஒரு செயலை பிறர் கொண்டு முடிப்பாங்க. ஓகேவா, எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்வித்தல். ஓகேவா, சாரி, ஒரு எழுவாய் வந்து ஒரு செயலை மத்தவங்களை வச்சு செய்ய வச்சாங்க அப்படின்னா அது நம்ம பிறவினை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, சோ அவங்களே அந்த வினைய செஞ்சாங்கன்னா அது தன்வினை, மத்தவங்களை வச்சு செய்ய வச்சாங்க அப்படின்னா அது பிறவினை. இப்ப ராமன் பாடம் கற்பித்தான் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்லலாம்? பிறவினை வாக்கியம்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து மத்தவங்களுக்கு கற்பிச்சாங்க. ஓகேவா, சோ அடுத்து தேவி பொம்மை செய்வித்தாள் அப்படின்னா செய்யறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப மத்தவங்களை வச்சு அதை வந்து முடிக்கிறாங்க இல்லையா? சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம்? சோ இந்த மாதிரி வர்றது எல்லாமே பிறவினை வாக்கியம். புரியுதுங்களா? சோ தன்வினை வாக்கியம்னா எழுவாயே அந்த வினைய செய்யணும். பிறவினை வாக்கியம்னா எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்யணும். ஓகேவா, இதுவே செய்வினை வாக்கியம் அப்படின்னா எழுவாய் தான் செய்வாங்க, இருந்தாலுமே அதோட பலன் பாத்தீங்க அப்படின்னா தனக்காகவோ இல்ல பிறருக்காகவோ இருக்கலாம். எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை அப்படிங்கிற அந்த ஆர்டர்ல வரும். ஓகேவா, செயற்பாட்டு வினை வாக்கியம் அப்படின்னா செயற்படு பொருள் எழுவாய் பயனிலை இந்த ஆர்டர்ல வரும். அந்த எழுவாய் கூட ஆள் அப்படிங்கிறது சேர்ந்து வரும். பயனிலை கூட படு பட்டது அப்படிங்கிறது சேர்ந்து வரும். சோ செயற்படு பொருளை முதன்மைப்படுத்தி வரக்கூடியதுதான் செயற்பாட்டு வினை வாக்கியம். ஓகேவா, இப்ப நம்ம கொஸ்டின்குள்ள போலாம். பாருங்க, இது எல்லாமே PYQல கேட்ட கேள்விதான். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி நான் சொல்றேன். பாருங்க, எவ்வகை வாக்கியம் கண்டறிக. கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது. இந்த இடத்துல கடிதம் அப்படிங்கறத கடிதத்தை தான் படிச்சிருக்காங்க. அப்ப இது செயற்படு பொருள். சோ செயற்படு பொருள் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. அடுத்து கவிதா தான் படிச்சிருக்காங்க. அப்ப இது எழுவாய். எழுவாய் கூட ஆள் அப்படிங்கிறது சேர்ந்து வந்திருக்கு. படிக்கப்பட்டது பயனிலை கூட பட்டது அப்படிங்கிறது சேர்ந்து வந்திருக்கு. அப்ப இது என்ன வாக்கியம்? செயற்பாட்டு வினை வாக்கியம். ஓகேவா, புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். பாருங்க, பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. சோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா கொஸ்டின் ரொம்ப ஈஸி. ஓகேவா, அவங்க வந்து கேள்விய தன்வினை வாக்கியம் தேர்ந்தெடு, செய்வினை வாக்கியம் தேர்ந்தெடு இந்த மாதிரி கொடுத்துட்டு ஆப்ஷன்ல உங்களுக்கு வேற வேற இது கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியா நீங்க சூஸ் பண்ணிடலாம். பட் ஒரு வாக்கியம் கொடுத்துட்டு இது என்ன வாக்கியம்னு கேட்டா மட்டும்தான் செய்வினைக்கும் தன்வினைக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். அதை மட்டும் நான் சொல்றேன், டீடைல்டா பாத்துக்கோங்க. ஓகேவா, சோ பிறவினை வாக்கியம். பிறவினை வாக்கியம்னா என்ன? ஒரு எழுவாய் பிறரை கொண்டு ஒரு செயலை செய்ய வைக்கிறது. ஓகேவா, மாணவன் பள்ளிக்கு புறப்பட்டு சென்றார். இது கிடையாது, அவன் தான் போயிருக்கான். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். சோ வருவித்தார்னா என்ன அர்த்தம்? மத்தவங்களை வச்சு வர வச்சிருக்காரு. அப்ப ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா, அடுத்து பாருங்க, பாட்டு பாட மாணவிகள் கூட்டமாக வந்தனர். சோ மாணவிகள் தான் பாட்டு பாட வந்திருக்காங்க. அவர்கள் நன்றாக படித்தனர். சோ இதுவும் எல்லாமே எழுவாய் அவங்களே செய்யறாங்க. எழுவாய் மத்தவங்களை வச்சு செய்ய வைக்கிறது இது மட்டும்தான். அப்ப ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா, அடுத்த கேள்வி, தன்வினை வாக்கியத்தினை தேர்ந்தெடுக்க. சோ இது தன்வினை வாக்கியம் அவங்களே கேட்டுட்டாங்க, ரொம்ப ஈஸி. பாருங்க, அவனை திருந்த செய்தான். திருந்த செய்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை திருந்த செஞ்சிருக்கான். அப்ப இது பிறவினை, ஏன்னா மத்தவங்கள இது பண்ணிருக்காங்க. ஓகேவா, அவன் திருந்தினான், இது அவன் தான் திருந்திருக்கான். அந்த இடத்துல பாருங்க, அவன் அப்படிங்கிறது எழுவாய், திருந்தினான் அப்படிங்கிறது என்னது? பயனிலை. இந்த இடத்துல செயற்படு பொருளே வரல. இந்த மாதிரி வந்துருச்சுனாலே அது தன்வினை வாக்கியம் தான். ஓகேவா, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா, அவர்கள் படிக்க வரவழைக்கப்பட்டனர். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். சோ இந்த இடத்துல இது பிறவினை தான். ஓகேவா,
சோ இதுவும் உங்களுக்கு பிறவினையில தான் வரும். சோ அப்ப இது எல்லாமே வந்துருச்சு, மீதி ஒண்ணு மட்டும்தான் இருக்கு, அது மட்டும் உங்களுக்கு என்னது, தன்வினை வாக்கியம். அடுத்த கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல். பாருங்க, தன்வினை தொடரை கண்டறிக. பாருங்க, தன்வினை பதவியை விட்டு விலக்கப்பட்டான். சோ அவன் விலக்கப்பட்டிருக்கான், அப்ப இது என்னது, உங்களுக்கு பிறவினை. நீக்கப்பட்டான், நீக்கினான், இந்த இடத்துல இது எல்லாமே உங்களுக்கு என்னது, அவன் மத்தவங்க செஞ்சிருக்காங்க, அப்ப இது என்னது, இது எல்லாமே பிறவினை. நீங்கினான் அப்படிங்கிறது மட்டும்தான் அவன் செஞ்சிருக்கான், அப்ப இந்த இடத்துல என்ன வரும், ஆப்ஷன் டி தான் வரும், பதவியை விட்டு நீங்கினான். ஓகேவா, சோ புரிஞ்சுதுங்களா? சோ அப்ப இந்த இடத்துல அவன் தான் அந்த இதை செஞ்சிருக்கான், அவனே நீங்கிட்டான், அப்ப இதுக்கான ஆன்சர் தன்வினை. ஓகேவா, அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல். செயற்பாட்டு வினைத்தொடரை கண்டறிய. செயற்பாட்டு வினைத்தொடர். பாருங்க, பத்திரம் பதிவு செய்யப்பட்டது, பத்திரம் தான் பதிவு செஞ்சிருக்காங்க, அப்ப இது என்னது, செயற்படு பொருள். அடுத்து பதிவு, இந்த இடத்துல எழுவாய்னு எடுத்துக்கலாம், இல்ல அதை அப்படியே விட்டுறலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பயனிலை பட்டதுல முடிஞ்சிருக்கா, அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா, சோ ஆப்ஷன் ஏவே உங்களுக்கு ஆன்சரா வந்துருச்சு. அடுத்து பாருங்க, எவ்வகை வினை. இதுதான் கொஞ்சம் கஷ்டம். பாருங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்டாதான் கஷ்டம். பாருங்க, அவன் திருந்தினான், அவன் திருந்தினான் அப்படிங்கிறத என்ன வாக்கியம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, சோ ரொம்ப சிம்பிள். பாருங்க, அவன் அப்படிங்கிறது எழுவாய், திருந்தினான் அப்படிங்கிறது உங்களுக்கு பயனிலை. எழுவாயும் பயனிலையும் மட்டுமே வந்திருக்கு, செயற்படு பொருள் வரல, அப்ப இது என்னது, கண்டிப்பா தன்வினை தான். செயற்படு பொருள் வந்தா தன்வினையா செய்வினையான்னு யோசிக்கலாம். ஓகேவா, அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல். பாருங்க, சட்டி உடைந்து போயிற்று, எவ்வகை வாக்கியம். சட்டி அப்படிங்கிறது என்னது, உங்களுக்கு இந்த இடத்துல செயற்படு பொருள். ஓகேவா, செயற்படு பொருள் என்ன ஆயிடுச்சு, உடைஞ்சு போயிடுச்சு, அப்ப செயற்படு பொருளை முதன்மையா வச்சு வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பட்டதெல்லாம் வரல, பட் இந்த இடத்துல மெயின் என்னது, செயற்படு பொருள் தான் மெயின், ஏன்னா சட்டி தான் உடைஞ்சு போயிருக்கு, அப்ப செயற்படு பொருளை முதன்மையா வச்சு வந்தது அப்படின்னா அது செயற்பாட்டு வினை வாக்கியம். சோ ஒரு சில இடத்துல அந்த பட்டது, ஆள் இதெல்லாமே வராம கூட இருக்கலாம். ஓகேங்களா, சோ வரலன்னா கூட என்ன பண்ணிக்கணும், அந்த தொடர் எதை முதன்மைப்படுத்தி இருக்கு, அந்த செயற்படு பொருளை முதன்மைப்படுத்தி இருந்தது அப்படின்னா அது செயற்பாட்டு வினை வாக்கியம். ஓகேவா, அடுத்து செய்வினை தொடரை கண்டறிக. பாருங்க, கயல்விழி பாடாதே. சோ செய்வினை தொடர். ஓகேவா, சோ செய்வினையில என்னென்ன வரும், எழுவாய், அதுக்கப்புறம் செயற்படு பொருள், பயனிலை, இந்த மூணும் சேர்ந்து வரணும். ஓகேவா, சோ இந்த இடத்துல என்ன வரும் பாருங்க, கயல்விழி பாடாதே. இது பாடாதே அப்படிங்கிறது கட்டளையில வருது, சோ கட்டளை தொடர். கயல்விழி பாடி மகிழ்ந்தாள். ஓகேவா, அடுத்து இந்த இடத்துல பாருங்க, கயல்விழி எழுவாய், பாடி செயற்படு பொருள், மகிழ்ந்தால் உங்களுக்கு பயனில்லை, அப்ப இந்த மூணுமே வந்திருக்கா, சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா, சோ அடுத்து கயல்விழியால் பாடப்பட்டது, ஆள் பட்டது வந்துச்சுனாலே என்ன வாக்கியம், செயற்பாட்டு வினை வாக்கியம். கயல்விழி பாடி மகிழ்வித்தாள், மகிழ்வித்தாள் அப்படின்னா மத்தவங்கள மகிழ்விச்சிருக்கா, அப்ப இது பிறவினை வாக்கியம். ஓகேவா, ஒருவேளை இந்த இடத்துல தன்வினை கொடுத்தாலும் உங்களுக்கு இது தன்வினை வாக்கியம் தான் வரும், ஏன்னா கயல்விழி அவளே பாடி அவளே மகிழ்ந்துக்கிட்டா, அப்ப இந்த இடத்துல ஆப்ஷன் பி அப்படிங்கிறது செய்வினையாவும் வரலாம், தன்வினையாவும் வரலாம். சோ அந்த இடத்துல கேள்வியை பொறுத்து வரும். ஓகேவா, அடுத்து பிறவினை தொடரை காண்க. அடுத்து பாருங்க, அவனை பிறவினை. ஓகேவா, சோ மத்தவங்கள செய்ய வச்சிருக்கணும். அவனை திருந்த செய்தான், சோ அவனை திருந்த செஞ்சிருக்கான், அப்ப இது என்ன வரும், இதுதான் பிறவினை வாக்கியம். அவனை திருப்பினான், இது கிடையாது. அவனை திட்டினான், அவனை வருத்தினான், இதெல்லாமே கிடையாது. சோ அவனை திருந்த செய்தான் அப்படிங்கிறது மட்டும்தான் பிறவினை வாக்கியம். அடுத்து பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், இது எவ்வகை தொடர். பாருங்க, இது ஆல்ரெடி பார்த்தோம் தான் இல்லையா முன்னாடியே. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார்னா மத்தவங்களை வச்சு வர வச்சிருக்காரு, அப்ப இது என்ன வாக்கியம், பிறவினை வாக்கியம். ஓகேவா, அடுத்து கவிதை கமலாவால் படிக்கப்பட்ட, இது முன்னாடி பார்த்தோம். ஓகேவா, ரிப்பீட்டட் கொஸ்டின், பட் வேற வேற எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கவிதை அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது, அது செயற்படு பொருள். கமலா எழுவாய், ஆள் அப்படிங்கிறது வந்திருக்கு, இந்த இடத்துல பட்டது அப்படிங்கிறது வந்திருக்கு. சோ இது என்னது, செயற்பாட்டு வினை தொடர்.
அடுத்து தன்வினை தொடரை கண்டறிக. பாருங்க, தன்வினை தொடர். வள்ளி மாலை தொடுத்தாள். வள்ளியால் மாலை தொடுக்கப்பட்டது. இந்த இடத்துல வள்ளி மாலை தொடுத்தாள். சோ இது உங்களுக்கு எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை. ஓகேவா? சோ எழுவாய் தான் அந்த வேலையை செஞ்சிருக்கா, வள்ளி தான் அந்த மாலையை தொடுத்திருக்கா. அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். வள்ளியால் மாலை தொடுக்கப்பட்டது. எழுவாய்க்கு ஆள் வந்திருக்கு, இதை முதன்மைப்படுத்தி சொல்லியிருக்காங்க, பட்டது வந்திருக்கு. அப்ப இது என்ன வரும் உங்களுக்கு? செயற்பாட்டு வினை வாக்கியம். மாலை வள்ளியால் தொடுக்கப்பட்டது, இதுவும் செயற்பாட்டு வினை வாக்கியம். மாலை வள்ளி தொடுத்திலல், இது எதிர்மறை வாக்கியம்னு வரும். ஓகேவா? சோ இந்த இடத்துல உங்களுக்கு வள்ளி மாலை தொடுத்தாள், தன்வினை தொடர். ஓகேவா? இத அவங்க தன்வினைன்னு கொடுக்காம செய்வினை வாக்கியம்னு கேட்டாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா வள்ளி மாலை தொடுத்தாள் அப்படிங்கிறது மாலை வள்ளியால் தொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்மளால செயற்பாட்டு வினை வாக்கியமா மாத்த முடியும். அதனால நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ அதனால கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம். ஆப்ஷன்ல உங்களுக்கு தன்வினை இல்லைன்னா செய்வினை ரெண்டுமே கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா செய்வினைய சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? இல்ல தன்வினை இல்லைன்னா செய்வினை ஏதோ ஒண்ணு கொடுத்துருக்காங்கன்னா எது கொடுத்துருக்காங்களோ அதை சூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ல தன்வினை கேட்டாங்கன்னா நீங்க ஈஸியா சூஸ் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுல தன்வினை எதுவோ நம்ம ரொம்ப சிம்பிளா சூஸ் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி கொடுக்காம அவங்க நம்ம கேட்ட மாதிரி இப்ப வள்ளி மாலை தொடுத்தாள் அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன்ல செய்வினை, தன்வினை, பிறவினை, செயற்பாட்டு வினை வாக்கியம் இந்த மாதிரி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா அது செய்வினையா தன்வினையா அப்படின்னு நமக்கு நிக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி நிக்கும் போது கண்ணை மூடிட்டு செய்வினைய சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாலை வள்ளியால் தொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்மளால அதை மாத்த முடியும். ஓகேவா? செயற்பாட்டு வினை வாக்கியமா மாத்த முடியும். அதனால நீங்க செய்வினைய சூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த இடத்துல தன்வினை இந்த இடத்துல செய்வினையே கொடுக்கல, வேற ஏதாவது வினை கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க தன்வினைய சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஆப்ஷனை பொறுத்துதான் நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுக. பாருங்க, அப்பா சொன்னார். இந்த இடத்துல அப்பா அப்படிங்கிறது எழுவாய், சொன்னார் அப்படின்னு முடியுது இல்லையா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்க. ஒரு நிமிஷம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்பா சொன்னார். சோ இது எழுவாய், இது பயனிலை. நார்மலா பாத்தீங்க அப்படின்னா இது தன்வினை தான். ஓகேவா? அப்பா சொன்னார் அப்படிங்கிறது தன்வினை தான். ஆனா இந்த இடத்துல ஆப்ஷன்ல தன்வினையே கிடையாது இல்லையா? அப்ப இது என்னது? செய்வினையில சொல்லிக்கலாம். சோ இவங்க ஏன் இத செய்வினைன்னு சொன்னாங்க அப்படின்னா அப்பா அவருக்காக சொல்லியிருக்க மாட்டார். ஓகேவா? அப்பா ஏதாவது நம்ம கிட்ட சொல்றாருன்னா நமக்காகவோ நம்மளோட நல்லதுக்காகவோ ஏதாவது சொல்லியிருப்பாரு. அப்ப அதோட பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்ப அவங்க செய்யற அந்த செயல் பிறருக்கு பயன்பட்டுச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? செய்வினை அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப அந்த இதை மேற்கொண்டுதான் இதை தன்வினை அப்படின்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஒருவேளை தன்வினைன்னு கொடுத்துருந்தாலும் நீங்க சூஸ் பண்ணக்கூடாது, செய்வினை தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா அப்பா சொன்னது அதோட பலன் மத்தவங்களுக்கு தான் கிடைக்கும் இல்லையா? அதனால இது செய்வினை. புரியுதுங்களா? அடுத்து அவன் திருந்தினான். இந்த இடத்துல பாருங்க, அவன் தான் திருந்தி இருக்கான். அப்ப என்ன வரும் உங்களுக்கு? தன்வினை தொடர். சோ அவன் திருந்தினான், அவன் தான் திருந்தினா, இது எழுவாய் பயனிலை. அப்ப அந்த பலன் அவனுக்கு மட்டும்தான். அவன் திருந்தினா அவனுக்கு தான் நல்லது இல்லையா? அப்ப இதுக்கான ஆன்சர் தன்வினை தொடர். ஓகேவா? அடுத்து சத்யா வீணை வாசித்தாள். இது எவ்வகை வாக்கியம்? பாருங்க, சத்யா எழுவாய், வீணை செயற்படு பொருள், வாசித்தால் பயனிலை. ஓகேவா? இந்த இடத்துல வேற்றுமை உறுப்பு ஏற்றும் ஏற்காமலும் வரலாம். இந்த இடத்துல வரல, இருந்தாலுமே ஓகே. இப்ப இந்த மாதிரி ஆர்டர்ல வந்துருச்சு. அது போக வீணை சத்யாவால் வாசிக்கப்பட்டது அப்படிங்கிற செயற்பாட்டு வினை தொடரா நம்மளால மாத்த முடியும். சோ இதோட ஆன்சர் என்ன? செய்வினை தொடர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து பந்தை என்னிடம் உருட்டினான் அப்படிங்கிறது என்ன வாக்கியம்? பந்தை என்னிடம் உருட்டினான். சோ என்கிட்ட இன்னொருத்த உருட்டி இருக்கா. அப்ப என்ன அர்த்தம்? நான் இன்னொருத்தவங்க மூலியமா அந்த வேலையை வாங்கிக்கிறேன். அப்ப பிறவினை வாக்கியம். ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர்
ஆப்ஷன் சி பிறவினை வாக்கியம். அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. பாருங்க, அவர்கள் நன்றாக படித்தனர். சோ இது பாருங்க, இந்த இடத்துல அவர்கள் அப்படிங்கிறது எழுவாய், படித்தனர் அப்படிங்கிறது பயனிலை. இந்த இடத்துல நன்றாக அப்படிங்கிறது உங்களுக்கு அடைமொழியில வரும். ஓகேவா? சோ பெயரடை வினையடை இந்த இடத்துல உங்களுக்கு வரும். அதெல்லாமே நீங்க அடைமொழி இலக்கண டாபிக்ல படிச்சிருப்பீங்க. சோ எழுவாய் பயனிலை, அவர்கள் நன்றாக படித்தனர். சோ அவங்க நல்லா படிச்சாங்கன்னா அதோட பலன் அவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்ப இது வந்து தன்வினை தான். ஓகேவா? சோ இந்த இடத்துல செய்வினைன்னு கொடுத்து இருந்தாலுமே என்னதான் வரும்? தன்வினை தான் வரும். ஏன்னா அவங்க படிக்கிற பலன், அதனோட பயன் எல்லாமே அவங்களதான் சேரும். ஓகேவா? சோ நல்லா படிச்சா நல்லா மார்க் எடுக்கலாம், நல்லா படிச்சா நல்ல வேலைக்கு போகலாம். ஓகேவா? அப்ப அந்த பலன் அப்படிங்கிறது அவங்களதான் சேரும். அப்ப இதுக்கான ஆன்சர் தன்வினை தான். ஓகேவா? அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க. பாருங்க, அவன் திருந்தினான், அவன் தான் திருந்திருக்கான், அப்ப அவனுக்கு தான் நல்லது. அப்ப இது என்னது? தன்வினை தொடர். சோ இது பிறவினை கிடையாது. அடுத்து பாட்டு பாடப்பட்டது. பாட்டு செய்யப்படு பொருள், பட்டது அப்படின்னு பயனிலையில முடிஞ்சிருக்கு. செய்யப்படு பொருளை முதன்மையா வச்சா இது செயற்பாட்டு வினை தொடர். பணம் காணாமல் போனது. சோ இதுவும் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, பணம் காணாமல் போனது அப்படிங்கிறது பணம் தான் காணாம போயிருக்கு. பணம் வந்து உங்களுக்கு செயற்படு பொருள் இல்லையா? சோ செயற்படு பொருளை முதன்மையா வச்சு வந்தா அது செயற்பாட்டு வினை வாக்கியம். சோ இது சரியா இருக்கு, இது தவறா இருக்கு. ஓகேவா? அடுத்து அப்துல் நேற்று வருவித்தான். வருவித்தான் அப்படின்னா மத்தவங்களை வச்சு வர வச்சிருக்கா. அப்ப என்ன அர்த்தம்? இது பிறவினை, தன்வினை கிடையாது, பிறவினை. சோ இதுவும் தப்பு. சரியா இருக்கிறது மூணாவது மட்டும்தான். சோ மூணாவது அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3 தான் சரி. அது மட்டும்தான் சரியா கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிந்து. பாருங்க, தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. தன்வினை வாக்கியம். குமரன் கம்பராமாயணம் கற்பித்தார். கற்பித்தார் அப்படிங்கிறது இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அப்ப இது என்னது? பிறவினை. குமரன் கம்பராமாயணம் கற்றார், அவருதான் கற்றுக்காரு. அப்ப இதுக்கான ஆன்சர் தன்வினை. குமரன் கம்பராமாயணம் கற்கவில்லை, எதிர்மறை தொடர். குமரன் கம்பராமாயணம் கற்றாரா, இது வினா தொடர். ஓகேவா? சோ இந்த இடத்துல செய்வினைன்னு அவங்க கொடுத்து கேட்டாலுமே ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? குமரன் கம்பராமாயணம் கற்றார் அப்படிங்கிறது செய்வினைன்னு சொல்லலாம், தன்வினைன்னு சொல்லலாம். ஓகேவா? சோ அதாவது வந்து இந்த முள்ளும் மலரும் தானே ஒரு படம் வரும் இல்லையா? ரஜினி படம், டபுள் ஆக்ட். ஓகேவா? சோ மீச வச்சா இந்திரன், மீச வைக்கல அப்படின்னா சந்திரன் வரும் இல்லையா? சோ அந்த இதுல வந்து அதே மாதிரிதான் இது வந்து உங்களுக்கு தன்வினை செய்வினை ரெண்டுலயுமே நீங்க சொல்லிக்கலாம். பட் எந்த கேள்வி எப்படி கேக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல செய்வினைன்னு கேட்டா அது வந்து இதுவும் செய்வினை தான். ஏன்னா கம்பராமாயணம் குமரனால் கற்கப்பட்டது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஓகேவா? அதனால இதை செய்வினைன்னு சொல்லலாம், தன்வினைன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல செய்வினை அப்படின்னு எந்த ஒரு இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணல. அப்ப இதை நம்ம தன்வினையாவும் எடுத்துக்கலாம். சோ ஏன்னா குமரன் கம்பராயணம் படிச்சாருன்னா அவருக்கு தான் அது யூஸ், அதை பத்தின அது புரிதல் அவருக்கு கிடைக்கும். அப்ப தன்வினைனும் இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து வாக்கிய அமைப்பினை கண்டறிய. வீரர்கள் நாட்டை காத்தனர். ஓகேவா? சோ வீரர்கள் எழுவாய், நாடு செயற்படு பொருள், காத்தனர் பயனிலை. இந்த இடத்துல ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருபு சேர்ந்து வந்திருக்கு. அப்ப இது என்ன வரும்? செய்வினையில வரும். ஓகேவா? சோ தன்வினை இந்த இடத்துல எழுதக்கூடாது. செய்வினையும் தன்வினையும் வந்துருச்சு இந்த மாதிரி வருது அப்படின்னாலே என்ன பண்ணக்கூடாது? தன்வினை எழுதக்கூடாது. அது போக வீரர்கள் நாட்டை காக்குறதால அவங்களுக்கு என்ன பலன் கிடையாது இல்லையா? சோ அவங்க கூட சேர்ந்து அது நாட்டுல இருக்க மக்களுக்கும் அந்த பலன் போய் சேரும் இல்லையா? அப்ப பிறருக்காகவும் அந்த செயல் வந்து அந்த செயலோட பலன் வந்து இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம செய்வினை அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல நம்ம அதை தன்வினைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தன்வினை அப்படிங்கிறது தனக்காக மட்டுமே செய்யக்கூடிய வினை, அந்த வினையோட பயன் அவங்களுக்கு மட்டுமே கிடைக்கும். ஆனா இந்த இடத்துல வீரர்கள் நாட்டை காத்தாங்க அப்படின்னா அது நாட்டு மக்களையும் சேரும் அதோட பயன். அப்ப இது என்னது? செய்வினை, தன்வினை கிடையாது. ஓகேவா? அடுத்து கவிதா நேற்று வந்தாள் என்பது எவ்வகை தொடர்? சோ கவிதா அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது? எழுவாய், வந்தாள் அப்படிங்கிறது பயனிலை. சோ அவங்கதான் வந்திருக்காங்க. அப்ப இது தன்வினை தொடர். ஓகேவா?
அடுத்து செயற்பாட்டு வினை வாக்கியத்தை கண்டறிய. பாருங்க, செயற்பாட்டு வினை வாக்கியம். சோ என்ன முதல்ல வரணும் உங்களுக்கு? செயற்படு பொருள் தான் முதல்ல வரணும். சோ செயற்படு பொருள் முதல்ல எங்க இருக்கு பாருங்க, உரை. உரை அமுதாவால் படிக்கப்பட்டது. சோ செயற்படு பொருள் எழுவாய், அதுக்கப்புறம் பயனிலை, அதுக்கப்புறம் பாருங்க எழுவாய்க்கு ஆள் வந்திருக்கு, பயனிலைக்கு பட்டது வந்திருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்து பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. சோ இது பாருங்க, பிறவினை வாக்கியம்னா அந்த எழுவாய் மத்தவங்களை வச்சு செய்ய வைக்கிறது தான். பாருங்க, செல்வி நேற்று வந்தாள், இப்பதான் பார்த்தோம் ஒரு கொஸ்டின் இல்லையா? சோ நேற்று வந்தாள் அப்படிங்கிறது தன்வினைன்னு பார்த்தோம். இது வரவில்லைன்னா எதிர்மறை தொடர். வா அப்படின்னு கட்டளை இட்டாங்கன்னா கட்டளை தொடர். இந்த இடத்துல செல்வி நேற்று வருவித்தாள், அப்ப மத்தவங்களை வச்சு வர வச்சிருக்கா அப்படின்னா அது பிறவினை வாக்கியம். ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? சோ தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பொறுமையா சொல்லி கொடுத்துருக்கேன். சோ தன்வினை செய்வினை இந்த ரெண்டு தான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கும், ரெண்டுக்குமான வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சோ ரெண்டு ஆப்ஷனுமே கொடுத்துட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தாதான் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே தன்வினையும் செய்வினையும் கொடுத்துட்டாங்கன்னா 1க்கு 2 டைம் இந்த இதை படிங்க. படிச்சுட்டு அதோட பயன் யாருக்கு இருக்கும், ஓகேவா? அவங்களுக்கு மட்டும் இருக்குமா இல்ல அது மத்தவங்களுக்கும் பயன்படுமா அப்படிங்கிறத பாருங்க. அவங்களுக்கு மட்டும் இருக்கு அப்படின்னா அது வந்து தன்வினை, மத்தவங்களுக்கும் பயன்படும் அப்படின்னா அது வந்து செய்வினை. ஓகேவா? சோ இதை மட்டும் தெளிவா பார்த்துட்டு நீங்க ஆன்சர் டிக் அடிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா டிக் அடிச்சிடலாம். ஓகேவா? இல்ல செய்வினை வாக்கியத்தை கண்டறி தன்வினை வாக்கியத்தை கண்டறின்னு கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள். அந்த மாதிரி கொடுக்கறது ரேர் தான். ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க, பட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு அதிகமா கேள்விகள் கொடுப்பாங்க. ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணணும் இல்லையா? இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி கொடுக்கும் போதுதான் நீங்க பார்த்து கேர்ஃபுல்லா எடுக்கணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி எல்லாம் பாருங்க, வீரர்கள் நாட்டை காத்தனர்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தன்வினை அப்படின்னு எழுதுவோம். சோ தன்வினை கிடையாது. சோ அதோட பலன் நிறைய பேருக்கு, நாட்டு மக்களையே போய் சேரும். அப்ப என்ன வரணும்? அது செய்வினை. ஓகேவா? சோ இந்த மாதிரி நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸா வச்சு பாருங்க ஒவ்வொரு கொஸ்டினுமே. இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது புக்ல ஏதாவது கொஸ்டின் பாத்தீங்க இல்ல பிவைக்கு பாத்தீங்க அப்படின்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க. ஓகேவா? சோ இந்த கான்செப்ட்ல அதை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா அது புரிஞ்சிரும். இன்னும் டீட்டெயில்டா உங்களுக்கு நல்லாவே மனசுல பதிஞ்சிரும். எக்ஸாம்ல ரொம்ப ஈஸியா நீங்க இந்த கொஸ்டின்ல அட்டன் பண்ணிடுவீங்க. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், ரொம்ப கஷ்டப்படுறதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. என்னன்னா தன்வினைக்கும் செய்வினைக்கும் கன்ஃபியூஸ் ஆயிக்குவீங்க, அதுதான். ஓகேவா? சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. ஓகேவா? சோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட சேனலை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? சோ நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.